ஹாய். பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பாசிட்டிவ் திங்கிங்கிறது அவ்வளோ ஈஸியா நம்மளுக்கு வந்துருமா அப்படின்னா கிடையாது. பாசிட்டிவ் திங்கிங்க்கு ரொம்ப முக்கியமான 3 விஷயம் இருக்கு. முதல்ல பிராக்டிஸ். பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பா உடனே வராது. அதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ண முடியும். 2வது பொறுமை, பேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையா இருக்கணும். இப்ப இன்னைக்கு நான் பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு என்னால பாசிட்டிவா இருக்க முடியல அப்படின்னா அவ்வளவுதான், நான் பாசிட்டிவா என்னால இருக்க முடியல, ஐ எம் நாட் அ பாசிட்டிவ் பர்சன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நம்ம இருக்க முடியாது. ஸோ பொறுமை அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 3, விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியங்க அது. பொறுமையாகவும் இருப்போம், ப்ராக்டிஸும் பண்ணுவோம். அப்பயும் நம்மளால அந்த ஃபுல் பாசிட்டிவிட்டி நம்மளால அட்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு விடாமுயற்சி ரொம்ப தேவை. பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுலயே நம்மளால ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில சிம்பிள் ஆனா ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சில டிப்ஸ் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். நம்பர் 1, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, பாசிட்டிவா ஒரு சில விஷயங்களை நமக்கு நம்மளே சொல்றது. அதை டெய்லி சொல்லணும். அதாவது என்னால இது முடியும், நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு இன்னும் நல்லா பண்ண போறேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி நமக்கு நாமளே பாசிட்டிவா பல விஷயங்களை சொல்றதுதான். இது நம்ம கேட்கும் போது வேணா கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா டவுட்டா இருக்கலாம். இது ஒர்க் ஆகுமா, இது சும்மா நமக்கு நம்மளே சொல்றது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய தாட்ஸ் கண்டிப்பா வரும். ஆனா ட்ரஸ்ட் மீ, இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். இது பர்சனலா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு முதல் பட் முக்கியமான ஒரு விஷயம். யூஸ்வலாவே நம்ம அட்டென்ஷன் ஒரு நெகட்டிவிட்டி மேலதான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் எடுத்த உடனே ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துலதான் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா போகும். ஐயோ, இதை நான் என்ன பண்றது, இது இப்படி ஆயிடுச்சு, நான் இதை எதிர்பார்க்கலையே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மேலதான் நம்ம அட்டென்ஷன் போகும். ஒரு டவுட் மேல போகலாம். இது முடியுமா, இது ஒத்துப்பாங்களா, இது செய்ய முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் மேலேயும் நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் மேலேயும் தான் முதல்ல நம்மளோட அட்டென்ஷன் போகும். ஸோ நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, டவுட்ஸ் மேலேயும் நெகட்டிவிட்டி மேலேயும் இருந்த அட்டென்ஷன் அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும், நம்மளையும் ஆப்டமிஸ்டிக்கா மாத்திடும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட ஓவரால் ஆட்டிடியூடே நல்லா மாறிடும். அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்பை பார்க்குற ஒரு கண்ணோட்டமே டிஃப்ரெண்டா மாறிடும், அதாவது பாசிட்டிவா மாறிடும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட பவர். நம்பர் 2, மைண்ட்ஃபுல்னஸ். நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னாலே என்னன்னா, இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்ல, பழைய விஷயங்கள், பழைய ரெக்ரெட்ஸ் இருக்கலாம், பாஸ்ட்ல நடந்த பல விஷயங்கள் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் பத்தின கவலைகள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எது செஞ்சாலும் அதில் ஒரு ஃபோக்கஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்மளோட மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகிடும், நம்மளும் ரொம்ப காமாக மாறிடும். ஸோ இதுதான் மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு சூப்பர் பவர். நம்பர் 3, ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அதுதான் நம்ம இல்லையா? ஸோ அதை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில ஹேபிட்ஸு, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது கூட இருக்கு. இல்லை உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஒரு பபிள், ஒரு பர்சனல் பபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த பபிள், இதுக்குள்ளே நீயும் வராது, நானும் உன்னோடதுக்குள்ளே வரமாட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சனல் பபிள். இது எல்லாமே நம்மளோட எமோஷனல், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த செல்ஃப் கேர்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லாமல்
நம்மளோட மன வலிமை, அதாவது நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். யூஸ்வலாகவே சொல்லுவாங்கல்ல, மனசுல பலம் இருந்தால் உடம்புல பலம் தானாக வரும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இதுவும். நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் கேர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, மென்டல் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைஃப்பில் சேலஞ்சோ இல்லை ப்ராப்ளம்னு வருது அப்படின்னா அந்த லைஃப் சேலஞ்சஸை உள்ளே பூந்துதான் ஆகணும். பட் வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் செல்ஃப் கேரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ்ஸ். அதாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல கூட நம்ம நல்லது, அதாவது குட் திங்ஸ் இல்லை பாசிட்டிவ் திங்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்ம அந்த கஷ்டத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இன்னும் டவுன் ஆக போறது நம்ம தான். ஸோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயுமே இதுல என்ன நல்லது இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு ஷிஃப்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அதை நம்ம ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ்வலாகவே ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் போகும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வாலண்டரியாக இந்த பக்கம் வரணும். அதாவது இப்போ என்ன நல்லது நடக்குது, எதுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம், எதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூடவே நடக்கும்ல. இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அந்த வேலை இல்லாதப்பவும் அவரால் 3 வேளை சாப்பிட முடியுதுன்னா அதுக்கு அவர் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே அந்த விஷயம் நல்லதா நடக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த நல்லா நடக்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக இதை விட்டுறக்கூடாது, வேலை தேடுறதை விடணும்னு நான் சொல்லலை. இதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம மைண்டு தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் இதை யோசிச்சு ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ், இதை நான் தக்க வச்சுக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சு நம்ம வேலை தேடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் அந்த ஷிஃப்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட் நம்ம மைண்டில் நடக்கும்போது நம்ம மூடு ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதாவது நம்ம பேட் மூட்லேயே இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல மூடில் இருப்போம், எல்லாரோடையும் நல்லா பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூட் என்ஹான்ஸ் ஆகிறத நம்மளாலே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபே பாசிட்டிவாக பார்க்குற ஒரு இன்ஹெரண்ட் கேரக்டர் நம்மளுக்குள்ள டெவலப் ஆகிடும். இது எல்லாமே நம்மளை நாமளே பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்காகவும் பாசிட்டிவ் திங்கிங் கல்டிவேட் பண்றதுக்காகவும் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ண முடியும். அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஒரு ஜேர்னி. இது ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஜேர்னி அப்படின்னாலே அதுக்கு உண்டான ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் இதுவும் எடுக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வருத்திக்காதீங்க, இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். நீங்கள் பொறுமையாக படிப்படியாக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம், நாளைக்கு அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எண்டில் நீங்களே உங்களை ஒரு பாசிட்டிவ் பர்சனாக பார்ப்பீங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை நோக்கி ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுவோம், பாசிட்டிவாக மாறுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நம்மளை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் வைப் வர அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக மாறுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய மோட்டிவேஷனுக்கு ஸ்பீக் சக்ஸஸ் வித் அனு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.